இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாஃப எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த பிளஸ் ஸ்டாஃப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு பாப்பப் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல ரெக்வைர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டாஃபோட டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அவங்களோட ஜெண்டர், அவங்களோட ஜாயின் டேட், அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் அண்ட் இங்க வந்து பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல அதே பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டும் இமெயில் வச்சு தான் நம்ம லாகின் பண்ணுவோம். அண்ட் தென் டெசிக்னேஷன் வந்து ட்ராப் டவுன்ல இருக்கும். இஃப் இன் கேஸ் நியூவா நீங்க ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பாப்பப் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இங்க நீங்க வந்து நியூவா ஒரு டெசிக்னேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரியேட் பண்ற ஸ்டாஃப் வந்து என்ன டெசிக்னேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அவங்களுக்கு பிரான்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆக்சஸ் வந்து நம்ம இங்க ரோல்ல வந்து செலக்ட் பண்ணணும். இங்க வந்துட்டு அவங்க அட்மினா இருந்தாங்க அப்படின்னா, எல்லா ஸ்க்ரீன் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் ஆகும். இஃப் இன் கேஸ் வந்து அவங்க ஸ்டாஃபா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பர்ட்டிகுலர் ஸ்க்ரீன் மட்டும் வந்துட்டு நீங்க இங்க செக் பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணீங்க அப்படின்னா, அது மட்டும் அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எல்லாம் ஃபில் பண்ணக்கப்புறம் ஆட் ஸ்டாஃப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாஃப் வந்து கிரியேட் ஆயிடும். கிரியேட் பண்ண டேட்டா வந்துட்டு இந்த டேபிள்ல வந்து ஷோ ஆகும். இஃப் இன் கேஸ் இந்த ஸ்டாஃப் வந்து ஆக்டிவா இல்ல அப்படின்னா, நீங்க இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம் இந்த டாகிள் வச்சு. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மெசேஜ் கேட்கும். கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். எஸ் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாஃப் வந்து இன்ஆக்டிவ் ஆயிருவாங்க. இஃப் இன் கேஸ் நீங்க எம்ப்ளாயி டேட்டா வந்து நீங்க எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பாப்பப் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்.